தமிழகத்துல பல்வேறு இடங்கள்ல மழை பெஞ்சுக்கிட்டு இருக்கு. சென்னையை பொறுத்த வரைக்கும் கடந்த 2 நாட்களா கனமழையும் மிக கனமழையும் பதிவாகியிருக்கு. இதுக்கு என்ன காரணம் அப்படின்னு சொல்லி பார்த்தோம்னா, மேற்கு திசை நோக்கி வீசக்கூடிய காற்றின் வேக மாறுபாடு தான் காரணம் அப்படின்னு வானிலை ஆய்வாளர்கள் கணிச்சு சொல்லியிருக்காங்க. இனிமே வரக்கூடிய நாட்கள்ல மழைப்பொழிவு எப்படி இருக்கும் அப்படின்னு பார்த்தோம்னா, முதல்ல சென்னை பார்த்தோம் அப்படின்னு சொன்னா கடந்த 2 நாட்களாக இரவுல பெய்த மழையை ஒப்பிடும்போது இன்றைய இரவுல மழையினுடைய அளவு குறைவாக இருக்கும்னு சொல்லியிருக்காங்க. 23ஆம் தேதி, அதாவது இன்னைக்கு காலையில அப்படின்னு சொல்லி பார்க்கும்போது வானம் மேகமூட்டத்துடன் காணப்படும். சில இடங்கள்ல லேசானது முதல் மிதமான மழை பெய்யும் அப்படின்னு சொல்லி கணிச்சிருக்காங்க. இதன் பிறகு மழை படிப்படியாக குறையறதுக்கு வாய்ப்புகள் இருக்கு. அது மட்டும் இல்லாம மழை பெய்யறதுக்கு வெப்பச்சலனமும் காரணம் அப்படின்னு வானிலை ஆய்வாளர்கள் கணிச்சு சொல்லியிருக்காங்க. சென்னையை பொறுத்த வரைக்கும் இதுதான் வானிலை நிலவரமாக பார்க்கப்படுது. அப்போ பிற மாவட்டங்கள் அப்படின்னு சொல்லி எடுத்துக்கிட்டீங்கன்னா, தமிழ்நாட்டில் இருக்கக்கூடிய கடலோர மாவட்டங்கள், அதாவது வட கடலோர மாவட்டங்கள், கேடிசிசி ஜோன்ல பரவலாக மழை இருக்கும் அப்படின்னு சொல்லியிருக்காங்க. கள்ளக்குறிச்சி, கடலூர் ஆகிய மாவட்டங்கள்லையும் மழை இருக்கும்னு சொல்லியிருக்காங்க. டெல்டா மாவட்டங்கள்னு எடுத்துக்கிட்டாலும் அங்கேயும் மழை இருக்கும். சில இடங்கள்ல மிதமான மழையும் சில இடங்கள்ல கனமழையும் பெய்யறதுக்கான வாய்ப்புகள் இருக்கு அப்படின்னும் வானிலை ஆய்வாளர்கள் கணிச்சிருக்காங்க. அதே போல மேற்கு தொடர்ச்சி மலை ஒட்டி இருக்கக்கூடிய மாவட்டங்கள்லையும் மழை பெய்யறதுக்கான வாய்ப்புகள் அப்படின்றது இருக்கு. குறிப்பா சொல்ல போனா தென்மேற்கு பருவமழை காலம் இது அப்படின்றதுனால இதனுடைய தாக்கம் அப்படின்றது மேற்கு தொடர்ச்சி மலை மாவட்டங்களான நீலகிரி, திண்டுக்கல் ஆகிய மாவட்டங்கள்ல எல்லாமும் மழை பெய்யறதுக்கான வாய்ப்புகள் இருக்கு. அது தென்மேற்கு பருவமழையினுடைய தாக்கங்கள் அப்படின்னும் வானிலை ஆய்வாளர்கள் சொல்லியிருக்காங்க. சரி, இப்போ நேற்று, அதாவது இந்த 22ல இருந்து 23ஆம் தேதி இன்றைய தினம் காலை 6 மணி வரைக்கும் மழை பொழிவு எங்கெல்லாம் எவ்வளவு இருக்கு அப்படின்னு சொல்லி பார்க்கலாம். அதாவது சென்னையை பொறுத்த வரைக்கும் கனமழை பெய்யும் அப்படின்னு நேற்று மஞ்சள் நிற எச்சரிக்கையானது விடுக்கப்பட்டிருந்துச்சு. ஆனால் அதையும் தாண்டி மிக கனமழையும் பதிவாகிருக்கு சில பகுதிகளில். எங்கெங்க அப்படின்னு சொல்லி பார்த்தோம்னா, சென்னையில் பார்த்தீங்கன்னா நிறைய இடங்கள்ல மிக கனமழையானது பதிவாகிருக்கு. குறிப்பாக பாரிஸ் அப்படின்னு சொல்லி எடுக்க போனால் 15 சென்டிமீட்டர் அளவுக்கு மழை பதிவாகிருக்கு. கொரட்டூர், அமிஞ்சிக்கரை ஆகிய பகுதிகளில் 13, 12 சென்டிமீட்டர் அளவுக்கு மழை பதிவாகிருக்கு. அதே போல மடிப்பாக்கம், மேடவாக்கம், நாராயணபுரம் லேக்கு, பள்ளிக்கரணை இந்த பகுதிகளில் எல்லாமும் மிக கனமழையானது பொழிஞ்சிருக்கு. பள்ளிக்கரணை சொல்லி பார்த்தீங்கன்னா 17 சென்டிமீட்டர் அளவுக்கு மிக கனமழை பொழிவானது ஏற்பட்டிருக்கு. அதே போல கண்ணகி நகர், நீலாங்கரை ஆகிய பகுதிகளிலையும் மிக கனமழை பொழிஞ்சிருக்கு. 14 சென்டிமீட்டர் அளவுக்கு மழை பொழிவு ஏற்பட்டிருக்கு. ஒக்கியம் துறைப்பாக்கத்தில் 19 சென்டிமீட்டர் அளவுக்கு மழை பதிவாகிருக்கு. இன்னும் கொஞ்சம் மழை பொழிவு ஏற்பட்டிருந்துச்சு அப்படின்னு சொன்னா அதி கனமழை அளவுக்கு போயிருக்கும். ஸோ சென்னை அப்படின்னு எடுத்துக்கிட்டோம் அப்படின்னா, நேற்றைய தினம் கனமழைக்கான எச்சரிக்கை விடுக்கப்பட்டிருந்த நிலையில இந்த மாதிரி பல இடங்கள்ல மிக கனமழை பதிவாகிருக்கு அப்படின்னே சொல்லலாம். ஆனா இதன் பிறகு சென்னைக்கு இந்த அளவுக்கு மழை பொழிவு இருக்காது. இதோட கம்பேர் பண்ணும்போது சற்று குறைவான அளவிலேயே இருக்கும்னு வானிலை ஆய்வாளர்கள் கணிச்சு சொல்லியிருக்காங்க. இதுதான் தற்போதைய வானிலை நிலவரமாக பார்க்கப்படுது.